சுத்திர பூமியில இருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்துல இருந்து சுத்திர பூமிக்கு வந்து சுத்திர பூமியில இருந்து சுத்தாத வானத்தை பார்த்தா அந்த சுத்தாத வானம் கூட கிறுகிறுன்னு சுத்திர பூமி மாதிரி சுத்துமா. அப்படி சுத்துதுங்கய்யா இப்ப இருக்க புருஷமார்களோட வாழ்க்கை. ஐயா ஒரு வீட்ல என்ன சொன்னீங்க? இப்ப நீங்க கொடுக்குற விளக்கத்தை பார்த்தா பேசாம சுத்திக்கிட்டே இருந்து கூட வீட்டில் படுத்து கிடக்கலாம் போல. ஐயா உள்ளது உள்ளபடி இருந்தா நல்லது நல்லபடி நடக்கும். நல்லது நல்லபடி நடக்கணும்னா உள்ளது உள்ளபடி இருக்கணும். உள்ளது உள்ளபடி இல்லைன்னா நல்லது நல்லபடி எப்படிங்கயா நடக்கும்? அம்மா அம்மா ஐயா உங்கள்கிட்ட நான் தெரியாம கேட்டேன். நீங்க எப்பயுமே இப்படித்தான் பேசுவீங்க போல. எது எது எப்போ எப்போ எப்படி எப்படி நடக்குமோ அது அது அப்போ அப்போ அப்படி அப்படி நடக்கும். நானா எது எப்படா நடக்கும் அதான் சொல்லிட்டேன்ல. எது எது எப்போ எப்போ எப்படி எப்படி நடக்குமோ அது அது அப்போ அப்போ அப்படி அப்படி நடக்கணும்னு ஓடிட்டேன். அம்பிட்டு போயலாம். எது எப்போ எப்படி நடக்கும்னே சொல்லாமல் இந்த ஒரு வாக்கியத்தை வச்சே ஓட்டின மாதிரி எல்லாத்துக்கும் பதில் வச்சுருக்காங்க பாருங்க. அற்புதம். ஐயா பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னாங்க. அதெல்லாம் பழமொழி. நீங்க பொறுத்தா மட்டும்தான் நீங்க கட்டின பொண்டாட்டி ஆள முடியும். அதான் இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் புதுமொழி. கைய வேற பக்கம் காட்டுங்க. நீங்க ஐயா எங்க பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலங்கய்யா. இல்ல நான் ஒரு நாள் முன்னாடி இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்களே அவங்கெல்லாம் கல்யாணம் ஆனவங்க தானே. அங்கே காமிச்சிருக்கலாம்ல. நீங்கள் ஒரு ஆள் பொறுமையாக இருந்தால் தான் நீங்கள் உங்கள் மனைவியை நீங்கள் ஒழுங்காக குடும்பம் நடத்த முடியும். அப்படின்னா நான் ஒரு ஆள் மட்டுமா? உலகமே இதுதான். பொறுமையாக இல்லாட்டி வீட்டில் ஒரு பேர் கூட நிம்மதியாக வாழ முடியாது. என்னம்மா செய்ய சொல்கிற? கும்பலாக சுத்துவோம் நாங்க. ஐயோ எம்மானு கத்துவோம். கத்துறேன்னு கேட்டாக்கா வாயிலையே குத்துவோம். எங்க பசங்க எல்லாம் பயங்கரம். ஆமாங்க எங்க பசங்க எல்லாமே ரொம்ப பயங்கரம் தான். அதுவும் எங்க காலேஜ் பசங்களோட பொறுமைக்கு அளவே இல்லைங்கய்யா. ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சு சூஸ் பண்ணி அவளை கரெக்ட் பண்ணி அவளை கரெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவ ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணி அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்ததும் இல்லாம அவளுக்கும் வாங்கி கொடுத்து அவ பேரு ஊரு அட்ரஸ் அவங்க அப்பா பேர் மத கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில ப்ரப்போஸ்ன்னு ஒண்ணு பண்ணி அவளை அதுக்கு ரிப்ளை பண்ற வரைக்கும் நாயா காத்திருந்து அவனுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் பண்ண தப்பு என்னன்னு. அவளுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து வகை வகையா திங்க வாங்கி போட்டு அவளுக்கு அழகழகா ட்ரெஸ் எடுத்த அழகு பார்த்தா அந்த ஆட்டை இன்னொருத்தன் ஓட்டிக்கிட்டு போயிடும். ஆனா இதையெல்லாம் பொறுமையா பொறுத்துக்கிட்டு கடைசியில இன்னொரு பொண்ணையும் லவ் பண்றான் பாருங்க. அந்த பொறுமையில தாங்கயா இருக்குது வெற்றி. அதனாலதான் சொல்றேன் பொறுமையா இருந்தா மட்டும்தான் இந்த வாழ்க்கையில வெற்றி பெற முடியும்னு. இப்ப இருக்கிற காலத்துல தந்தைகளோட பொறுமை எந்த அளவுக்கு தெரியுங்களா இருக்கு? தான் கடன் பட்டப்பவும் தன்னோட முகத்துல புன்னகை. 50 ரூபாய் அதிகமா தருவானேன்றதுக்காக அதிகமா அரை மணி நேரம் வேலை. தான் கைரேகை உழைச்சு உழைச்சு காலை பேப்பர் படிக்க தெரியாத நிலையில இருந்ததுக்கு கூட தான் பெத்த பையனை கலெக்டராவே உருவாக்கக்கூடிய தைரியம். இத்தனையும் இருக்க தந்தை எல்லாத்தையுமே பொறுமையா தாங்கிக்கிட்டு அவனோட வாழ்க்கைய ஒருவேளை கஞ்சியோட நடத்துறதாலதான் இத்தனை பேர் நம்ம ஐடி கார்டை போட்டுக்கிட்டு ஒரு கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கோம். அந்த பொறுமை இல்லாம இருந்திருந்தா நம்ம என்னைக்கோ சாந்து சட்டியை தூக்கிக்கிட்டு வேலைக்கு போயிருந்திருக்கணும். பொறுமையா இருந்தா மட்டும்தான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும்னு சொல்றேன். ஐயா இப்ப இருக்கிற பெண்களோட பொறுமை எந்த லெவல்ல தெரியுங்களா இருக்கு? வெறி கொண்ட வேட்டை நாய்களிடமிருந்து விலகி மலராகும் முன்னதாகவே கசங்கி விடுவோமோ என பயந்து மணவரையில் அமர்ந்து தன் மானமும் தன் பாதியின் மானமும் காத்து பிள்ளைக்கு தாயாய் தகப்பனுக்கு மகளாய் கணவனுக்கு மனைவியாய் எத்தனையோ இன்னல்கள் ஏராளமாக தன் வாழ்வில் சந்திச்சோம். கடைசியில ஒரு புன்னகையோட எல்லாத்தையும் எதிர்நோக்குறாளே அவளோட பொறுமையில தாங்கயா இருக்கு வெற்றி. ஐயா போராட்டம் போராட்டம் சொல்லி எல்லாத்துக்கும் போராடிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் வேலை பார்த்தாதான் அன்னைக்கு அவனுக்கு கஞ்சி அப்படின்னா அவன் போராடுற இடத்துல உட்காந்தா அவன் குடும்ப பட்னியா இருக்கும். இப்படி இருக்கிறவன் எப்படியா போராட முடியும்? அதனாலதான் சொல்றேன் நாங்க பொறுமையா எங்களோட வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போறதே கஷ்டமா இருக்கு. போராடி எங்க வாழ்க்கையை இழக்க விரும்பல. பொறுமையா இருந்தே நாங்க எங்க வாழ்க்கையில வெற்றி பெறோம்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விரைப்படுகிறேன்.